தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியானது சேவியர் ஞானப்பாக்கியம். இவன் குடும்பத்துக்கு இறைவன் நன்மைகளுக்கு நன்றியதலாகும். இவர்களும் மகன் மருமகள் மகன்கள் மருமகன்கள் பேரன் பேத்திகள் உடல் சுகத்திற்காகவும் அரசு வேலை கிடைக்கும்படியாகும். மரித்த சபரிமுத்து, மரிய மிக்கேலம்மாள், லாரன்ஸ், ரிச்சர்ட், மரிய இன்னாசிராயர் மற்றும் யார் நித்திய இலைப்பாட்டி அடைவதற்காகவும், ஏஸ் அருள் பிரகாசி குடும்பத்தில் மரணமடைந்த ஜெபமாலை அம்மாள், ஆரோக்கியசாமி, மரிய சூசை இவருடைய ஆன்மக்கு நித்திய இலைப்பாட்டு அடைவதற்காகவும், குடும்பத்தில் உள்ள கருத்துக்கள் நிறைவேறவும், படிக்கும் பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவியலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். அதை நம்ம தனிப்பட்ட தேவைகளையும் நம்மேல் அன்பு கொண்ட வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா நமக்காக பரிந்து பேசுவாள். அவருடைய பரிந்துரையினால் இந்த திருப்பலியிலே வருகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையோடு திருப்பலியிலே பங்கேற்போம். திருப்பலி முன்னுரை. அற்புதமான திருவிழா, அன்னையின் திருவிழா. அன்னைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாட வந்துள்ள அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அன்னையின் நாமம் கொண்ட நல் உள்ளங்களுக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். பெண் சிசுக்களை பாதுகாப்போம் என்ற உறுதிப்பாட்டோடு விழாவை கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். இந்த அழைப்பு காலத்தின் கட்டாயம். ஆணோ பெண்ணோ பாகுபாடு வேறுபாடு இன்றி இறைவன் தரும் பரிசே அன்று வாழ வரும் சிசுவின் உரிமையை பேணி பெண் சிசுக்கள் வாழ வழி காண்போம். அதுவே ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு உகந்தது. ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு எல்லாருக்கும் மீட்பு தர உதவியது போல நம்முடைய பிறப்பின் வழி இறைவன் விரும்பும் திருவுளம் அறிந்து செயலாற்ற முன் வருவோம். பிறப்பை அர்த்தமுள்ளதாக்குவோம். அப்பொழுது நம் கொண்டாட்டங்கள் நிறைந்த மகிழ்வு தரும். நம்முடைய யாத்திரை, நம்முடைய நேர்ச்சைகள், நாம் செலுத்தும் காணிக்கைகள் மிகுந்த பலனையும் பயனையும் தரும் என்கின்ற ஆழ்ந்த சிந்தனையோடு இந்த திருப்பலியில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் சாத்தூர் பங்கு மக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதி உள்ள விதத்திலே ஒப்புக் கொடுக்க நமது குற்றங்களை எண்ணி பார்த்து மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. பேரன்பும் இரக்கமும் உள்ள இறைவா, புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாக இருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் அடியார்களாய் எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் என்றும் வளர்ந்து மகிழ்ந்திருக்க அருள் தாரும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் நேச மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலை ஆளப்போகின்றவர் உன்னிடம் இருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லேகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆ
இரண்டாம் வாசகம். ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 28 முதல் 30 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தன் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் மாட்சியில் பங்கு பெறச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவர், புகழ் அனைத்திற்கும் மிக ஈற்றவரும் நீரே. ஏனெனில் என் இறைவன் இயேசு கிறிஸ்து நீதியின் ஆதவனாய் உம்மிடமிருந்து உதயமானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 1, இறை வார்த்தைகள் 18 முதல் 23 வரை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய் ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, மோசேயே, தாவீதின் மகனை, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவத்திலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நம் ஆண்டவரும் இரட்சகருமான இனிய நாமம் இறை இயேசுவில்
பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையினுடைய பக்தர்களே, லூக்கா நற்செய்தி 1:48 நாம் வாசிக்கிறோம். அன்னை மரியாள் இவ்வாறு கடவுளை புகழ்ந்து பாடுகின்றார். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என்று. எல்லா தலைமுறை, நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி, அவங்களுக்கு முன்னாடி இருந்த சந்ததி தலைமுறை, இப்போ நம்ம இருக்கிறோமே, நம்ம தலைமுறை, நம்ம சந்ததியினர், நமக்கு பின்னாடி வருகின்ற சந்ததிகள் எல்லாருமே அன்னை மரியாளை பேறு பெற்றவர் என போற்றும் புகழும் மைமைப்படுத்தும். 2020 ஆண்டிலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தலைமுறையினராகிய நாம், இந்த சந்ததியினராகிய நாம் அன்னை மரியாளை போற்ற வந்திருக்கிறோம். இந்த லூக்கா 1:48 இறை வசனத்தின் அடிப்படையிலே அன்னை மரியாளை போற்ற வந்திருக்கிறோம், புகழ வந்திருக்கிறோம், மைமைப்படுத்த வந்திருக்கிறோம், வணங்கி வாழ்த்த வந்திருக்கிறோம். உண்மையிலேயே நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். அன்னையை போற்ற போற்ற புகழ புகழ அந்த மகிமையெல்லாம் இயேசுவையே சென்றடைகிறது. எலிசபெத்து அன்னை மரியாளை வாழ்த்துகிறார். உடனே அன்னை மரியாள், நல்லதுதான், நீங்கள் நீ வாழ்த்திருக்கீங்க, இதுக்கு நான் அருகதையுடையவள், தகுதியுடையவள், யோக்கியமானவள் என்று சொல்லி பீத்திக்கொள்ளவில்லை. எலிசபெத்து வாழ்த்தின உடனே இம்மீடியட்டாக, உடனடியாக அன்னை மரியாள் அந்த புகழ்ச்சியை இறைவனுக்கு டிரெக்ட் பண்ணுகிறாள், செலுத்துகிறாள். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று. எனவே நாம் இப்பொழுது அன்னை மரியாளை ஆவே மரியா அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று சொல்லுகிற பொழுது அந்த மகிமை மாட்சிமை கடவுளை சென்றடையும். அன்னை மரியாள் மூலமாக கடவுளை சென்றடையும். கடவுளிடம் சென்றடைந்த நமது மாட்சிமை, நமது புகழ்ச்சி நிச்சயமாக அதே அன்னை மரியாள் மூலமாக பரலோகத்தை திறந்து நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. எனவே அன்னை மரி இப்பொழுது புகழப் போகிறோம். ஆவே மரியா, அன்னை மரியே வாழ்க என சொல்லுகிற பொழுது நாம் ஆவே மரியா அருள் நிறைந்தவளே வாழ்க என உச்சரிக்கிற பொழுது இந்த சத்தத்தை தீயோன் கேட்கிறான். நம் வாழ்க்கையில் இந்த நிமிடம் வரை பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் அலக்களிப்புகளையும் கொண்டு வந்த தீயோன் கேட்கிறான். அன்னை மரியாளுடைய பெயருக்கு இருக்கின்ற வல்லமையை உச்சரிக்கிற பொழுதே அதன் ஆற்றல், பவர், சக்தி தாங்க முடியாமல் தீயோன் நமது வாழ்க்கைக்குள்ளாக, நமது குடும்பத்திற்குள்ளாக கொண்டு வந்த எல்லா தீமைகளையும் எடுத்துக்கொண்டு ஓடிப்போய் விடுவான். இனம் புரியாத ஆசீர்வாதமும் பரிசுத்தாவுடைய அபிஷேகம் நம்மை நிரப்பும். இதை உணர்ந்து கொண்டு அனுபவித்து கொண்டு எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். கரங்களை உயர்த்தி வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையினுடைய திருவுருவத்தை, சுருவத்தை நம் கண்முன்னால் கொண்டு வருவோம். கொண்டு வந்து அன்னை எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திறந்து மனதார உற்சாகமாக ஆவே மரியா, ஆவே மரியா, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க என சில நிமிடங்கள் வாழ்த்துவோம். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆவே மரியா, 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 ஆவே மரியா,
ஆவே மரியா 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 ஆவே மரியா. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, அருள்மிக பெற்ற அன்னை 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 மரியே வாழ்க. ஆவே மரியா ஆவே மரியா ஆவே மரியா ஆவே மரியா ஆவே மரியா. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து எல்லாரும் கொண்டாடுகிற ஒரு மாபெரும் விழாவாக நம் வேளாங்கண்ணி தாயின் பெருவிழா அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவானது அமைகின்றது. நமது திரு அவையிலே இறந்தவர்களுக்குத்தான் அவர்கள் விண்ணகத்தில் பிறந்த நாளாக நினைத்து இறந்த நாளை திருவிழாவாக கொண்டாடுகிறோம். ஆனால் 3 பேருக்கு மட்டும் அவர்கள் பிறந்த நாளையே நாம் விழாவாக கொண்டாடுகிறோம். ஒன்று இயேசு ஆண்டவர், 2வது அன்னை மரியாள், 3வது திருமுழுக்கு யோவான். அன்னை மரியாளுடைய பிறப்பின் மூலமாக இயேசு இந்த உலகத்திலே பிறக்கிறார். மனுகுலத்திற்கு மீட்பு இந்த உலகத்திலே கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு வழிவகுப்பதும் மனுக்குலத்திற்கு மீட்பை கொடுப்பதற்கான வழிவகுப்பதும் இந்த அன்னை மரியாளின் பிறப்பு விழாதான். எனவே இந்த நாளிலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடி சரியாக அன்னை மரியாள் புனித அன்னாளின் வயிற்றிலிருந்து பிறந்த 6 மணி மாலை 6 மணி வேளையிலே அன்னை மரியாளுக்கு உற்சாகத்தோடு, அம்மா தாயே, எங்கள் அன்னையே, இயேசுவின் அன்னையே, எங்கள் தாயே, இயேசுவின் தாயே, இயேசுவின் மாதாவே, எங்கள் மாதாவே, எங்கள் அம்மா, இயேசுவின் அம்மா, உங்களுக்கு எங்களது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தோம் என உற்சாகத்தோடு தெரிவித்தோம். அன்னை மரியாள் நம் நிமித்தமாக மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த வேளையிலே இங்கு இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதை யூடியூப் மூலமாக சக்தி மாதா டிவி யூடியூப் சேனலுமாக பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் ஒவ்வொருவருக்குமே அன்னை மரியாளுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் அன்னை மரியாளுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்தவர்களே, திருச்சபை அங்கீகரிக்காத முறை சாராத பல நூட்கள் இருக்கிறது. அதிலே யாகப்ப நற்செய்தியும் ஒன்று. அதிலே அன்னாளும் சுவைக்கேனும் மரியாளுடைய பெற்றோர் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. எங்கள் மூதாதையரான அபிரகாம் குழந்தை இல்லாமல் முதிர்ந்த வயதிலே இருக்கிற பொழுது கடவுள் அவர் வாழ்க்கையிலே குறுக்கிட்டு ஈசாக்கை கொடுத்தார். அதைப்போல எங்கள் வாழ்க்கையிலும் அதிசயத்தை செய்து குழந்தையை கொடுப்பார் என்று ஆழமாக நம்புகிறார்கள், விசுவசிக்கிறார்கள். இந்த வேளையிலே வானதூதர் தோன்றுகிறார். வானதூதர் தோன்றி பிறக்கப் போகும் குழந்தை தலைமுறை தலைமுறையால் போற்றி வணங்கப்படும் என சொல்லுகிறார். மேலும் அதே வானதூதர் சொல்லுகிறார், கடவுள் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தார். நீ கருவுற்று பிறக்கப் போகும் குழந்தை உலகத்திலே வியத்தகு செயல்கள் செய்து உலக மக்களால் பெரிதும் பெருமைப்படுத்தப்படும், போற்றப்படும் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் இன்று நினைவுறுகின்ற விதமாக நாம் அன்னைக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாளுக்கு பிறந்து 1 வயது ஆகின்ற பொழுது சுவைக்கின் அவருடைய வீட்டிற்கு மூப்பர்களையும் குருக்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அழைக்கின்றார். அவர்கள் வருகின்றார்கள், வந்து ஜெபிக்கின்றார்கள். குழந்தையாக
1 வயது குழந்தையாக இருந்த அன்னை மரியாளுக்காக ஜெபிக்கிறார்கள். ஜெபித்து சொல்கிறார்கள். எப்படி ஜெபிக்கிறார்கள் என்றால், எங்கள் மூதாதையர் கடவுளே, இந்த குழந்தையை ஆசீர்வதிப்பீராக. எந்த குழந்தை? எந்த குழந்தை? நம் அம்மா அன்னை மரியாள். எங்கள் மூதாதையர் கடவுளே, இந்த குழந்தையை ஆசீர்வதிப்பீராக. தலைமுறைகளை கடந்தும் நீடித்து நிற்கின்ற நிலையான பெயரை இவருக்கு அருள்வீராக என்று ஜெபிக்கிறார்கள். மேலும், உன்னதராய் எங்கள் இறைவா, இந்த குழந்தையை கண்ணோக்கி பாரும், என்றென்றும் நிலைத்திருக்கின்ற வண்ணம் மேலான ஆசியை இவருக்கு வழங்கி அருளும் என ஜெபிக்கிறார்கள். ஆம், அவர்கள் ஜெபம் கேட்கப்பட்டது என்றுதான் நான் நினைக்கின்றேன். இதனால்தான் நாளுக்கு நாள் அன்னையின் மீது விசுவாசம் கொண்டவர்கள், அன்னை பக்தர்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சிலர் வேண்டாம் என்று அன்னையை பற்றி ஏதாவது பேசினாலும் கூட, ஆனால் நாளுக்கு நாள் அன்னையினுடைய ஆலயத்திற்கு செல்பவர்களின் கூட்டமானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மக்கள் அணி அணியாக, திரள் திரளாக, சாறை சாறையாக, கூட்டம் கூட்டமாக அன்னை ஆலயத்திற்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் அன்னையிடம் சென்றால் அன்னை மரியாள் தன் கையில் இருக்கின்ற குழந்தை இயேசுவிடம், பாலன் இயேசுவிடம், செல்ல மகன் இயேசுவிடம், ஒரே அன்பு மகன் இயேசுவிடம், தனது சொல்லை தட்டாத இயேசுவிடம் பரிந்து பேசுவார். அன்னையினுடைய பரிந்துரை மூலமாக ஆண்டவர் இயேசு நமது எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவார் என்கின்ற ஆழமான நம்பிக்கை இருப்பதினால்தான். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் கவுன்சிலிங்காக ஒரு சகோதரரை அணுகிச் செல்கின்றார். அப்பொழுது அவர்கள் ஜெபிக்கின்றார்கள். கவுன்சிலிங்க்கு வந்திருக்கின்ற அவர், கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆகுது, ஒரு குழந்தை பிறந்துச்சு. சின்ன குழந்தை இருக்கிறவரே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த பிள்ளை அம்மா அன்பை, தாய் பாசத்தை உணராமலே வளர்ந்திருக்கிறது. ஒருவேளை கடவுள் தாயை கொஞ்ச நாளைக்கு வச்சிருந்தார்னா, தாய் பாசத்தை, தாய் அன்பை அந்த குழந்தை உணர்ந்திருக்கும், அனுபவித்திருக்கும் என்று புலம்புகிறார். அப்பொழுது கவுன்சிலிங் கொடுத்தவர் சொல்கிறார், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? சிலுவையின் அடியிலே இயேசு ஆண்டவர் சீடர் யோவான் வழியாக உங்களுக்கு எனக்கும் எல்லாருக்குமே அவர் அம்மாவை நமக்கு அம்மாவாக, அவர் தாயை நமக்கு தாயாக கொடுத்து விட்டாரே, பிறகு ஏன் கவலை? சொல்லிட்டார், இதோ உன் தாய் என்று. அந்த அன்னையை நம்ம ஏற்றுக்கொள்வோம். உலகத்தில் இருக்கின்ற தாயை விட அந்த தாய் நமக்கு நிறைவாக அன்பை காட்டுவார்கள், நிறைவான விதத்திலே அன்பு செய்வார்கள். அந்த தாயை சிக்கனை பற்றிக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. நீங்கள் உங்கள் குழந்தையை தூக்கிட்டு புனித வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா சிறுவத்துக்கு முன்பாக இருக்கிற பொழுது அந்த குழந்தையினுடைய பிஞ்சு கையை தூக்கி மாதாவை தொட வச்சு, பாப்பா செல்லக்கண்ணு, இதுதான் உன் அம்மா, இதுதான் உன் தாய், இன்னைக்கிலிருந்து இதுதான் உன் தாய், இதுதான் உன் அம்மா. எப்பயும் இந்த அம்மா விட்டுறாத, இந்த அம்மாவை கைவிடவே மாட்டாங்க, எப்பயுமே கைவிட மாட்டாங்க. இந்த அம்மா இருக்கா, பிடிச்சிக்கோமா பாப்பா அப்படின்னு சொல்லுங்க. அந்த பாப்பா அம்மாவை, மாதாவை, அன்னை மரியாளை பற்றி கொண்டு விடும். அன்னை மரியாளை பற்றி பிடித்து கொண்டால் எல்லாரும் வியக்கத்தக்க வகையிலே உயர்வையும் வெற்றியும் அந்த குழந்தை பெற்றுக்கொண்டே செல்லும் என்று சொல்லுகிறார். அந்த நாளிலிருந்து அவரும் அதை மேல்வரி சட்டமாக வைத்துக்கொண்டு எப்பெல்லாம் கோயிலுக்கு போகிறாரோ அப்பெல்லாம் அந்த குழந்தைய பக்கத்தில் கூட்டு போய் இதாமா அம்மா என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த குழந்தையும் அன்னையினுடைய பராமரிப்பிலே, பாசத்திலே வளர ஆரம்பிக்கிறது.
ஆம் அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கும் எனக்கும் அன்னை மரியாள் அன்னையாக கொடுக்கப்பட்டிருக்கிறாள். இதெல்லாம் நமக்கு பேறு பெற்ற நிலை, பாக்கியம் பெற்ற நிலையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு தாய் எப்பொழுதுமே குழந்தையின் மீது அக்கறை கொண்டவளாக இருப்பாள், கரிசனை கொண்டவளாக இருப்பாள். படுக்கும்போது கூட வச்சு படுப்பா, எந்திரிச்ச உடனே குழந்தையை கொஞ்சுவா, பல்லு விளக்கி விடுவா, இன்னும் எல்லா வேலையும் செய்வா, சாப்பாட்டு விட்டுடுவா. இன்னும் வேலைக்கு போகிறப்ப முத்தம் கொடுத்து டாட்டா போயிட்டு வர்றேன் அப்படின்னு கை காட்டுவா. வேலைக்கு போனாலும் கூட, அங்கிருந்து வேலை செய்தாலும் கூட எண்ணமும் ஏக்கமும் விருப்பமும் தன் குழந்தை மீதே இருக்கும். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் வீட்டில் இருக்கிட்ட ஃபோன் அடித்து, என் செல்ல கண்ணு, என் செல்ல குட்டி, என் தங்கம் எப்படி இருக்கிறது என்று விசாரிப்பாள். சாயந்தரம் வீட்டுக்கு வந்த உடனே பைய கீழே வைப்போம், ட்ரெஸ்ஸு மாற்றுவோம், டயர்டாக டீ போட்டு குடிப்போம், கொஞ்ச நேரம் படுப்போம், பாத்ரூம் போயிட்டுருவோம். இதச்சு வதச்சு எதையுமே பார்க்க மாட்டா. வந்த உடனே அவள் தூக்குவது, அணைப்பது, முத்தமிடுவது, கொஞ்சுவது தனது குழந்தையாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு தாய் குழந்தை மீது பாசம் காட்டக்கூடியவளாக இருப்பாள். எல்லாம் கூடியிருப்போம். ஒரு தாய் வேமா ஓடுவா, நமக்கு தெரியாது ஏன் ஓடுறான்ட்டு. ஆனால் அவளுக்குத்தான் தெரிகிறது, அங்கு இருக்கின்ற தனது குழந்தை அழுகிற சத்தத்தை தாய் கேட்கிறாள். அங்கே இருக்க யாருக்கும் சத்தம் கேட்கல, ஆனால் தாய்க்கு மட்டும்தான் தெரிகிறது. எனவே தான் போய் உதவி செய்கிறாள். இதைவிட மேலான நமது தாய் எப்பொழுதுமே நமக்கு உதவி செய்யக்கூடியவளாக இருக்கிறாள். காணவர் திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே ஏகப்பட்ட பேர் திருமணத்திற்கு வந்திருக்கிறார்கள். ரசம் தீர்ந்து விட்டது. யூத மரபிலே ரசம் என்றால் மகிழ்ச்சியை குறிக்கும். மகிழ்ச்சி தீர்ந்து விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எல்லாரும் எனக்கென்ன உனக்கென்ன கண்டுகொள்ளாமல் எப்படியோ இருக்கிறப்ப குறிப்பறிந்து அங்கு தேவை இருக்கிறது என்பதை தெளிவாக உணர்ந்து அன்னை மரியாள் அங்கிருந்த குறையை நிறைவுக்கு கொண்டு வருகிறாள். மணமக்களின் குடும்பத்தாருக்கு வர இருந்த அவமானத்தை எல்லாம் அப்புறப்படுத்துகின்றார். அதை போலத்தான் நம் வாழ்க்கையில் எதெல்லாம் குறையாக இருக்கிறதோ, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடம் எதெல்லாம் அவமானத்தை, தலைக்குனிவை தருவதைப் போல இருக்கிறதோ, அதையெல்லாம் நிச்சயமாக அன்னை மரியாள் அப்புறப்படுத்துவார். எந்த சந்தேகமும் இல்லை. அன்னை மரியாள் பிறப்பினால் பலவிதமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏவாள் செய்த பாவத்தினால் ஏற்பட்ட, மனுக்குலத்திற்கு ஏற்பட்ட அந்த பாவ முடிச்சு சிக்கல் அன்னை மரியாளுடைய பிறப்பினால் அவிழ்க்கப்படுகிறது. ஏவாள் செய்த பாவத்தினால் மனுக்குலத்திற்கு ஏற்பட்ட சாபம், இழிநிலை அன்னை மரியாளுடைய பிறப்பினால் அது நீக்கப்பட்டு நமக்கு மகிழ்ச்சியும் உயர்வையும் தருவதாக அமைகின்றது. எல்லா நாட்களிலுமே ஆவே மரியா, அருளிந்த மரியே வாழ்க என நாம் வாழ்த்துகின்றோம், புகழ்கின்றோம். ஆனால் இன்றைய நாள் விசேஷித்த விதமாக புகழ்கிற பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். சர்வசாதாரணமாக மனித இயல்பின்படி பார்ப்போம். நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கா, வேலை கிடைக்க வேண்டியது இருக்கா, ஒரு நிகழ்ச்சி நடைபெற வேண்டி இருக்கிறதா, ஒரு காரியத்தை ஒரு ஆள் சாதிக்க வேண்டி இருக்கிறதா, நம்ம என்னாலும் அவற்றை போகலாம். ஆனால் அவருடைய திருமண நாளிலேயோ, அவருடைய பிறந்த நாளிலேயோ, இன்னும் அவருக்கு எது முக்கியமான நாளாக இருக்கிறதோ அந்த நாளில் நம்ம ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி போய் அவர்கிட்ட போய் ஹாப்பி பர்த்டே சார், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்கள், உங்களுக்கு இன்னும் ப்ரமோஷன் வாழ்த்துக்கள் என்று பலவிதமான வாழ்த்துக்களை சொல்லுகிற பொழுது, சொன்ன பிற்பாடு
அவரை குளிர்வித்த பிற்பாடு, அவரை மகிழ்ச்சிப்படுத்திய பிற்பாடு, அவரை வாழ்த்திய பிற்பாடு, அண்ணே அக்கா இந்த காரியம் இருக்குது அப்படி இழுத்துட்டே போயிட்டுருக்கு, நீங்கள் நினச்சா முடிக்கலாம், முடிச்சு கொடுங்க என சொல்லிக்கிற பொழுது அவர்கள் சரி கவலைப்படாத முடிச்சு தருவை என்று சொல்லுவார்கள். இது மனித இயல்பு. ஆனால் நம்ம அன்னையையும் மற்ற நாட்களை விட இந்த திருவிழா நாளில் ஆவே மரியா ஆவே மரியா ஆவே மரியா அன்னை மரியே வாழ்க அன்னை மரியே வாழ்க என வாழ்த்தி புகழ்கிற பொழுது, புகழ்ந்து விட்டு நமது தேவையை வைக்கிற பொழுது அன்னை மரியாள் நிச்சயமாக மாட்டேன் என்று சொல்லாமல் தம் மகன் இயேசுவிடம் சொல்லுவார். தாய் சொல்லை தட்டாத இயேசு நிச்சயமாக நிறைவேற்றுவார். எனவே இந்த வேளையிலும் கூட அப்படியே கரங்களை உயர்த்துவோம், கண்களை மூடுவோம். உங்களது என்னென்ன தேவைக்காக வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பரிந்து பேசணும்னு நினைக்கிறீங்க, அதில் அப்படியே கொண்டு வாங்க. கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, நமது பங்குக்காக, பங்கு பிறவைக்காக, பங்களுக்கு அன்பியங்களுக்காக, மரியாதை சேனைக்காக அப்படிங்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படியே ஜெபிங்க. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் பேர் பேராக சொல்லி ஜெபிங்க. அன்னை மரியே ஆரோக்கிய மாதாவே, எங்கள் அம்மா உமது பிறந்த நாளில் வந்திருக்கிற அம்மா, இதோ இந்த நாள் அந்த தேவையை முன்வைத்து ஜெபிக்கிறேன் அம்மா. இந்த தேவை இருக்குமா, எனக்கு இந்த அவசர தேவை இருக்குமா, இந்த அவசிய தேவை இருக்குமா? நீங்கள் தான்மா என் மீது இரக்கம் வைத்து திருப்பலியில் வருகிற நற்கருணை ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசி பெற்று தாங்கம்மா. நான் அதை பெற்றுக்கொண்டு இயேசையாமத்தில் வாசிக்கப்படுவதைப் போல நீங்கள் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டு செல்வீர்கள். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கியனுடைய திருவிழா முடித்த பிற்பாடு அவரிடம் ஆசீர் பெற்றுக்கொண்டு நாம் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு செல்வோம். நம்பிக்கையோடு ஜெபிங்க. அப்படி சத்தமாக சொல்லுங்க. அம்மா மரியே, இயேசுவின் தாயே, என் தாயே, இயேசுவின் அன்னையே, என் அன்னையே, என் மாதா இயேசுவின் மாதா, என் அம்மா இயேசுவின் அம்மா, என் மீது மனம் இறங்கி உம் ஒரே மகன், உம் சொல்லை தட்டாத அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவிடம் எனக்காக பரிந்துரை செய்து என் தேவையெல்லாம் நிறைவேற்றி என்னை ஆசீர்வதித்து உயர்த்தும் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதாவே. ஆமென், அல்லேலூயா. நமது தேவைகளுக்காக இப்பொழுது ஆண்டவரை பார்த்து நாம் முறுக்கமாக ஜெபிப்போம். அன்னையுடைய பரிந்துரை மூலமாக இறை நம் ஒவ்வொருவரையும் நிறைவு ஆசீர்வதிப்பான நம்பிக்கையோடு ஜெபிப்போம். பேரன்பும் இரக்கமும் கொண்ட இறைவா, திரு அவை முன்னெடுக்கும் எல்லா நல்ல காரியங்களிலும் அன்னையின் வேண்டுகோளுக்கிணங்க அவர் சொல்லுவது போல நீர் விரும்புவது போல செயலாற்ற அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருள்வீரே. இரக்கத்தின் தந்தையே இறைவா, அர்ப்பண அன்பர்கள் அதன் அர்த்தத்தின் முழுமையை உணர்ந்து முழு மனிதகுல மீட்புக்காக அர்ப்பணித்து வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருள்வீரே. அன்பே உருவான இறைவா, குடும்பத்தின் திருமணத்தின் மாண்பினை காத்து எல்லா வியாகுலங்களிலும் பிரமாணிக்கம் தவறாது பயணிக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருள்வீரே. எங்களுக்கு வாழ்வளிக்கும் நிறைவா, பெண்மையை போற்றி மதித்து பெண் சிசுக்களும் சமூகத்தில் வாழ உரிமை பெற்றவர்களே என்பதனை உணர்ந்து கரு அழைப்பு கலைப்பு செய்யாது நீர் தரும் பரிசினை போற்றி பாதுகாத்திட அல்தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருள்வீரே. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பிறப்பு என்பது மாபெரும் கொடை, பரிசு, செல்வம் என்பதனை உணர்ந்து அறிந்து பிறப்பின் அர்த்தம் நிலைநாட்டப்பட உமது திருவுளம் அறிந்து நடந்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருள்வீரே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருள்வீரே. அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உமது பிள்ளைகள், பிள்ளைக்குரிய பாசத்தோடு இடம் சொல்லியிருக்கின்ற எல்லா தேவைகளையும் ஏற்று எங்கள் ஒவ்வொருவரையும் உமது வல்லமையுள்ள திருக்கரத்தால் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளமெல்லாம் அள்ளி வந்தீர் போதுமா. நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளமெல்லாம் அள்ளி வந்தீர் போதுமா. நீர் தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. நீர் தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. மனதிலே குய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உள்ளவரே. கனிகளை கொண்டு வந்தேன் கனிவிருக்கம் கொண்டவரே கனிவிரக்கம் கொண்டவரே. அன்பு சகோதரி உடைமான இப்படி எல்லாம் வல்ல வானகத் தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனிற்காகவும் உமது கையின்றி திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரையனுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாங்கள் எங்கள் காணிக்கைகளை உமக்கு அளித்து உம்மை வேண்டுகிறோம். அந்த கன்னியிடமிருந்து மனிதராக பிறக்க திருவுளம் கொண்ட உம் திருமகன் எங்களுக்கு உதவுவாராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவரன் அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழ்ந்துரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும்
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் எல்லா காலங்களிலும் உமது இரக்கப் பெருக்கை நீடிக்கச் செய்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் வானகத் தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது திருப்பெயரை போற்றி புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய் ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள்
நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர்தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமான உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் அந்தோணிசாமி சவரிமுத்து, எல்லா திருநிலையினரை அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் நமக்கு எந்நாளும் வெற்றியை, நற்சுகத்தை, விடுதலையை தரும்படியாகும். ஆண்டவருடைய அருள்கரம் எந்நாளும் கூடவே இருந்து நம்மை ஆற்றி தேற்றி தப்புவித்து பெருமைப்படுத்தி உயர்த்தும்படியாக கரங்களை விரித்து பக்தியோடு இயேசு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவர், எங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிற, எங்கள் மனத்தில் இருக்கின்ற நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா விதமான தீய சக்திகளிடமிருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். உலகம் தர முடியாத அமைதியையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்கள் அனைவருக்குமே அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் மது அன்பு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான பரலோக சமாதானத்தையும் தெய்வீக நிம்மதியும் நிறைவாக பொழிந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின்
இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத உயிருள்ள கடவுளின் திருமகன் இவர்தான். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனது ஏக்கமாக பிரியமாக இருக்கிறது. இன்று முதல் இயேசுவின் தாய் அன்னை மரியாளுக்கு பிறந்த நாள் விழாவை சிறப்பிக்கின்ற இன்று முதல் டுடே ஆன்வர்ட்ஸ் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கூறிய வாக்கு மாறாத கடவுள் இந்த நாளிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் இயேசு நற்கருணை வடிவிலே ஆற்றலோடும் சக்தியோடும் வல்லமையோடும் எழுந்தருளி வந்திருக்கிறார். இவரை வரவேற்று இவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், என் ஆன்மா நலமடையும். என்
கொண்டாடிட புவியிலே இந்த பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த நீசனாம் என்னிடம் எழுந்ததும் ஏனோ நேசமும் அதிசய இரக்கமும் அல்லோ என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும் மாசில்லாப்ப குணங்களில் மறைந்து நேசமாய் என்னுள் எழுந்து வந்தீரேன் மாசில்லாப்ப குணங்களை மறைந்து நேசமாய் என்னுள் எழுந்து வந்தீரேன் ஆசையாயேசுவே விசுவாசி துமக்கு பூசிதமாய் நன்றி செலுத்துகின்றேன் அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலி முடிந்தவுடனேயே எல்லாருக்கும் பொங்கலானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அனைவரும் உங்களை சாப்பிட்டு விட்டு செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் சொன்னேன் இந்த திருவிழாவுக்கு செலவினங்கள் இருக்கிறது என்று. ஒரு சிலர் கொடுத்திருக்கிறீர்கள், செலவு அதிகமாகத்தான் இருக்கிறது, வரவு ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் கொடுத்திருக்கின்ற அனைவருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக என்னுடைய பரிந்துரை மூலமாக இறைவன் அவர்களை விண்ணப்பத்தை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக ஏற்கனவே சொன்னபடி என்றென்று பூசை இருக்கும் என்பதிலெல்லாம் நான் உங்களுக்கு இன்று இரவு வாட்ஸ்அப்பிலே அனுப்பி வைக்கின்றேன். அதை எல்லாரும் பார்த்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நின்று கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். பேரன்பும் இரக்கமும் உள்ள இறைவா, திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்குக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாளுடைய பிறப்பில் அத்திரு அவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இறைவனுடைய சிறப்பு ஆசீர்வாதத்தை பெற கரங்களை கூப்பி கண்களை மூடி சிரங்களை தாழ்த்தி ஜெபிப்போம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணத்தை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள்வாழ்வில் மகிழ்ச்சி விண்ணக பரிசுக்கள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதாவுடைய பரிந்துரையினால் இறையாசீர் பெற்றவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.